இவர் தலைமை நான் ஏற்றுக்கிறேன், இவர் தலைமை நம்ம ஏற்று நம்ம போவோம், அது பயணிக்கும், அது ஆரோக்கியமான சூழல் தரும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க பொதுவா கூப்பிடும் போது யார் எதை நம்பி உங்களுக்கு பின்னாடி வருவாங்க? நீங்க எதாவது தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த தலைவரை நம்பிதான் இந்த கட்சி இருக்குன்னு சொல்றது என்னுடைய வேலை அல்ல. பிரிந்து கிடக்கின்றவர் ஒன்றாக வந்து சேர்ந்து பேசுங்கள் என்று சொல்வது எங்களுடைய வேலை. இவர் பக்கம் போனால் தான் வெற்றி பெறும், அவர் பக்கம் போனால் தோல்வி வரும் என்று சொல்வது எங்களுடைய வேலை அல்ல. அதற்காக நாங்கள் நீங்க வந்து அமர்ந்து பேசவும் இல்லை. அனைவரும் வரலாம்னு தான் சொல்றாங்க. ஓபிஎஸ் தலைமை ஏற்றுக்கிறோம், சசிகலா தலைமை ஏற்றுக்கிறவங்க யாரோ ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லி அவங்க பின்னாடி வந்தா சரியா இருக்கும் அவங்க சொல்றாங்க. யார் சொல்றது? எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு வரக்கூடியவர் வரலாம். அதுல நாங்க ஒண்ணு கருத்து வேறுபாடு சொல்லி அதை பத்தி அதிமுகவுல எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படிங்கறதுதான் கருத்து. வேண்டாம் சொல்லு. அதிமுக அதாவது அதிமுக ஒன்றிணைந்தால் ஒருவர் தலைவராக பொதுச்செயலாளர் வருவார். அவர் யார்? அவர் பின்னாடி போன் பண்ணுங்க, அவர் பின்னாடி சொல்லுங்க, நீங்க பேர் சொல்லுங்க. அதிமுக ஒன்றிணையணும், அதை நோக்கித்தான் நாங்க பயணிக்கிறோம். ஒன்றிணையணும் எங்க போய் ஒன்றிணைவோம்? இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிற தலைமை கழகத்துல ரெட்டலை சின்னத்துல அதிமுகங்கிற கட்சியில தான் ஒன்றிணையணும். அது இல்லாம வேற பக்கம் எங்க போய் ஒன்றிணைய முடியும்? அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனைகள். அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனைகள் தானே. முதல்ல ஆமாங்க எல்லாரும் ஒன்றிணைனாங்க அப்படின்னா தானே டேர்ம்ஸ் பேச வர்றவங்க வருவாங்க. இது என்னன்னா ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்றேன், தவறா சொல்ல. இப்போ மிஸ் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஒரு சாதாரண இடத்துல இருந்து மேல நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? இந்த கீழே இருக்கவங்க கூட இந்த இடத்துக்கு வர முடியும், அதுதான் அதிமுகன்னு சொல்றாரு. ஓபிஎஸ் அண்ணன் என்னையும் அண்ணனையும் வச்சுக்கிட்டு, ஜெயசீலன் அண்ணனையும் வச்சுக்கிட்டு யார் வேணுமானாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், அதுதான் அதிமுகன்னு சொல்றாரு. அப்போ யாரையாவது இந்த லீடர்கள் தேர்ந்தெடுத்து புது ஆளை செலக்ட் பண்ணி இவங்களை உட்கார வச்சாலும் சந்தோஷம். நோ எனி அப்செக்ஷன். இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் இருக்கணும்னு அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க ஒன்றும் அதல்ல. ஆமா அதுக்கு நம்ம சொல்றோம்னு ஒரு மனசு வருது இல்ல. ஆமா, எடப்பாடி ஏத்துக்கிறோம், ஓபிஎஸ் ஏத்துக்கிறோம், சசிகலா ஏத்துக்கிறோம் சொல்லுங்கன்னு சொல்றேன். எப்படி செய்யறீங்க? அவருக்கு இன்னும் புரியல பாருங்க. இல்ல 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 உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இல்லங்க இலக்கு ஒண்ணுதான் பாருங்க. இணைவாங்க இருங்க. அணியில இணையறோங்கிறோமா அதிமுக இணையறோங்கிறோமா? யாருக்கு? அதிமுக எங்க இருக்கு? புறப்படுத்துறாங்க உங்களை புறப்படுத்துறாங்க. இருங்க நீங்க தயவுசெய்து என்ன விடுங்க, என்ன விடுங்க. இருங்க அந்த நிபந்தனை கடிதம் தான் உங்களுக்கு நிறுவனங்களா இருக்குதா? அந்த நிபந்தனை கடிதம் தேவையில்லை அப்படின்னா நீங்க எல்லாம் பாருங்க. அவரே பாருங்க, தயவுசெய்து கவனிங்க. அவர் சொன்னது உதாரணத்துக்கு அப்படி இல்லாமல் பொதுவாக சொல்லியிருந்தால் என்று சொன்னார்னா என்ன சொன்னார்னா, அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கின்ற பல தொண்டர்களின் கருத்தை அவர் பிரதிபலிக்கிறார். அவ்வளவுதான். எங்க நோக்கம் அதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல கேளுங்க. இன்னொன்று சகோதரர் கேட்கிறாரு, இன்னார தலைமைதான், இன்னார தலைமையர் ஆக்குவது எங்க வேலை அல்ல, இன்னார தலைமையிலிருந்து நீக்குவது எங்க வேலை அல்ல, இவர்தான் தலைவர் என்று குறிப்பிட்டு சொல்வது எங்க வேலை அல்ல. எங்களுடைய நோக்கம் அனைத்து பிரிவுகளும் இருக்கக்கூடியவர்களாம் கலந்து பேசி அவங்க உட்கார்ந்து பேசும்போது, நீ இந்த பொறுப்புல இரு, நான் இந்த பொறுப்புல இருக்கேன், அவங்களுக்கு இந்த பொறுப்பு தரலாம், கலந்து பேசி எல்லாம் உட்கார்ந்து பேசி பேசும்போது தானே தெரியும். அவங்கள உட்கார்ந்து 5 பேர் உட்கார்றாங்க சார், எடப்பாடி அண்ணா உட்கார்றாரு, ஓபிஎஸ் அண்ணா உட்கார்றாரு, தினகரன் சார் உட்கார்றாங்க, சகோதரி சசிகலா உட்கார்றாங்கன்னா உட்கார்ந்து பேச வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிடுவோம். உட்கார்ந்து பேசினாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து வருதான்னு பார்ப்போம். அப்படி வந்தா அவங்க எடுத்துக்கிட்டு போறப்ப அவ்வளவுதானே. இல்ல இவங்க நான் சொல்றது இல்ல, நீங்க சொல்றீங்க செயற்குழு பொது உறுப்பினர். நான் சொல்ல, பிரிந்து கிடக்கிற தலைவர்கள் ஒன்று கூடி பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். அவ்வளவுதான். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சசிகலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒன்றிணைவோம். ஆனா இபிஎஸ் தரப்போ சரி, இபிஎஸ்ஓ அல்லது இப்ப கூடிய அவங்க வந்து ரொம்ப திட்டவட்டமா இல்லங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்கனவே 4-5 days ஆச்சு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த 2ஆம் கட்ட லீடர்ஸோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ அந்த ஸ்டாண்டுக்கு வரலையோ, ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வரலையோ பாப்போம், பொறுத்து பாப்போம். தம்பி, இந்த தேர்தல்ல அதிமுக 40ல ஒரு 10 தொகுதியில ஜெயிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கேள்வியே எழாது இல்லைங்களா? எடப்பாடி பழனிசாமி இருக்கிற திசை நோக்கி திரும்ப வேண்டியதுதான்.
இந்த கேள்வியே வந்து எழாது சார். அடுத்து முடிச்சார். அடுத்து 7 இடத்துல வந்து டெபாசிட் போயிருக்குது. அடுத்து சரி சட்டமன்றம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், நாடாளுமன்றம்னா அது நமக்கான தேர்தல் இல்லைன்னா இப்ப விளவங்கோட்டில் பாஜக 50,000 ஓட்டு வாங்குது, அதிமுக 5,000 ஓட்டு வாங்குது. அப்ப நிச்சயமாக அவர்கள் அதீத நம்பிக்கையில் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை செல்லுபடி ஆகாது. இந்த தேர்தலில் கூட 40க்கு 40 வென்று விடலாம் என்றுதான் வந்து இருந்தாங்க. அப்ப நிதர்சன நிலைகளை உணர்ந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, கள நிலவரம் எப்படி இருக்கு இந்த வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு போகுது, முடிஞ்சது. ஆனா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த பிளவுகள், மனமாச்சரியங்கள் இல்லாம ஒருங்கிணைந்தா மீண்டும் ஆளுகிற கட்சியாக நம்ம வந்து வரலாம். அதற்கு எடுக்கிற முயற்சி தான் இப்ப எடுக்கிற அந்த முயற்சி. இப்ப பார்லிமெண்ட்டுக்குள்ள பர்சன்டேஜ் படி நம்ம உள்ள விடுவாங்களா, இல்ல ஜெயிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு போறவங்கள உள்ள விடுவாங்களா? போன தேர்தல் யார உள்ள விடுவாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள? இவர் தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சார். அதுதான் வளர்ச்சிக்கு தானே சொல்றோம். ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னா எதுக்கு ஒன்றுபட்ட அதிமுக? மிச்சம் இருக்கிற குறைஞ்சு போன வாக்குகளையும் 2 கோடியை